Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Indoji. இன்றைக்கி நான் தாங்க்ரி கபாப் பண்ணுறேன், இல்லைன்னா நம்ம சிக்கன் ட்ரம் ஸ்டிக்னு சொல்லலாம், சிக்கன் லாலிபாப்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படின்னா, காலையில் நான் நல்லா அலம்பிட்டு மேரினேஷன் கொடுத்துருந்தேன். அது என்ன மேரினேஷன்னா, மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகம், சோம்பு, கரம் மசாலா, அப்புறம் லெமன் ஜூஸு, அப்புறம் கஸ்தூரி மேத்தி, அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு கொத்தமல்லியை பொடியை நறுக்கி அதிலே போட்டுட்டேன். அந்த சிக்கனை அந்த ட்ரம் ஸ்டிக் நல்லா அலம்பிட்டு நான் இந்த மாதிரி ஸ்லாஷஸ் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு கட் பண்ணேன், லைட் இப்படி கட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நல்ல ஒரு மசாலாலாம் உள்ளே இறங்கும். அந்த மாதிரி ஒரு 4 hours நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 4 hours அப்புறம் எடுத்து இந்த மாதிரி நான் பேக்கிங் அவனில் இந்த க்ரீஸ் பண்ண ஒரு அலுமினியம் ஃபாயிலில் போட்டு வச்சுருந்தேன். அது வந்து என்ன டெம்பரேச்சர்னால், இங்கே பாருங்கள், இந்த டெம்பரேச்சரில் நான் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 250 இதில் வச்சுருந்தேன். அப் அண்ட் ஹீட்டர் செலக்ட் வந்து அப்பர் அண்ட் லோயர் 2 சைட்லேயும் உங்களுக்கு ஹீட் வரும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னே அவனில் எது வைக்கிறதுக்கு முன்னாலும் ப்ரீ ஹீட் பண்ணணும். 10 minutes நான் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சரில் அதுக்கப்புறமா இதெல்லாம் வச்சுட்டு மேரினேட் பண்ணி எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் ஒரு 20 minutes வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அதை இது மாதிரி மூடிட்டேன். அப்புறம் ஒரு 10 minutesக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நான் இந்த மாதிரி திருப்பி கொடுத்தேன். கீழே இருக்க பாட்டம் வந்து மேலே இருக்கிறது கீழே போனால் கீழே இருக்க மேலே வரும். அது மாதிரி பாட்டம் பண்ணி திருப்பியும் ஒரு 5 minutes ஹை ஸ்பீட் இதில் இதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தானாகவே அது இதாகிடுச்சு. இந்த மாதிரி பெல் அடிச்சிடும். ஸோ தட் அதுக்கப்புறம் இப்படி திறந்து நம்ம எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்த உடனே உங்களுக்கு இந்த